எல்லாருக்கும் வணக்கமுங்க. நான் பஞ்சை சித்தர் டாக்டர் நடராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு வந்து குடல் புண், கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லுவாங்க. யாரை பார்த்தாலும் எனக்கு அல்சர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அல்சர் இல்லாத மனுஷனே பெரும்பாலும் இல்லை. இந்த குடல் புண் வர்றதுக்கு என்ன காரணம் இது முதல்ல பார்க்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், அப்புறம் சாப்பிடக்கூடிய முறை, மூணாவது வந்து உறக்கமின்மை, தூங்காமல் அலையிறது, இன்னும் செல்ல நோண்டிகிட்டு இருக்கிறது மாதிரி. அப்புறம் வந்து மன பிரச்சனைகள், மனக்கவலை, மனசில் நிறைய கவலை இருக்கும், டென்ஷன் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா குடல் புண் வரும். ஏன் வருது அப்படின்னா குடலில் வந்து இந்த பிரச்சனையினால், மனதினாலேயோ உணவுனாலேயோ அந்த பிரச்சனையால் என்ன ஆகும் அப்படின்னா உள்ள வந்து இது அமிலம் அதிகமாக சுரக்கும். இறப்பையில் வந்து அமிலம் அதிகமாக சுரக்கிற போது, இறப்பையில் அமிலம் அதிகமாக சுரந்தது அப்படின்னா குடல் புண்ணு வரும். இது குடல் புண்ணுன்னு நம்ம சொல்லுது. குடல் புண்ணு இல்லை, இறப்பை புண், கேஸ்ட்ரிக் அல்சர், குடல் புண்ணு வரும், இறப்பை புண்ணு வரும். அப்புறம் டியோனல் அல்சர்னு சொல்லுவாங்க. இறப்பை இங்கே இருக்கிறது டியோனுங்கிறது இந்த சிறுவில் ஆரம்பிக்கிற பகுதி, அதுக்கு இறப்பைக்கு இடையில் இருக்கிறது, அங்கேயும் புண்ணு வரும். அப்புறம் இதெல்லாம் வர்ற போது உணவு குழாயிலையும் புண்ணு வரும், எசோஃபேஜியல் அல்சர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்தது அப்படின்னா இது பெரிய பிரச்சனை ஆகுங்க. வந்து வரும்போது சரியாக சாப்பிட முடியாது, பசி ஆகாது, உமட்டுற மாதிரியே இருக்கும், புளியாக போகிறோம், இந்த ஆசிரியர் மாதிரி புளியாக போகிறோம். கடையில் வாந்தி எடுத்தோம்னா வாயெல்லாம் ஒரு மாதிரி ஆகி போயிடும், ரொம்ப அல்சர் அதிகமாகிட்டுனா. இதை வந்து குறைக்கணும் அப்படின்னா, வராமல் தடுக்கணும்னா முதல்ல எப்படி வராமல் தடுக்கணும்னு பார்க்கலாம். வராமல் தடுக்கிறதுக்கு வந்து நம்ம உணவு முறைகளை கெட்டாக வச்சுக்கணும். நம்ம காரம், புளி இதுக்கெல்லாம் மாற்று. மிளகாய் இப்போலாம் நம்ம மிளகு போட்டுக்கலாம், புளி இப்போலாம் தக்காளி போட்டுக்கலாம். இதெல்லாம் உணவுகள் மாற்றிக்கணும். டீ காப்பி ஆகாது, அதெல்லாம் ஒதுக்கிடலாம். எண்ணெய் பலகாரம், மசாலா ஐட்டம், அசைவம், முடிஞ்ச வரைக்கும் அசைவத்தை இதெல்லாம் தவிர்த்திடலாம். அப்புறம் வறுத்தது பொரிச்சது இதெல்லாம் விட்டுடலாம். இதெல்லாம் விட்டு ஓரளவு ஒன்றுனா அவங்களுக்கு அந்த குடல் புண்ணு வந்து பெரும்பாலும் அதிகம் வராது. அப்புறம் நம்ம உண்ற முறையே சரியில்லை. உணவு வந்து மாடு மாற விழுங்கிட்டே இருக்கிறான், மெல்றதில்லை. மாடு வந்து அவசரத்தையும் முழுங்கிட்டு அப்புறம் சாவசமாக படுத்து அசை போடும். வெளியே கொண்டு வந்து திரும்ப மென்று அசை போட்டு உள்ளதெல்லாம் 4 அறைகள் இருக்குது. உள்ள திரும்ப வெளியே கொண்டு வந்து திரும்ப அரைச்சி உள்ள அடுத்த அறைக்கு போவோம். நம்மளை வந்து முழுங்குன்னு தான் நம்ம இறப்பு ஒரே அறை தான் இருக்குது, வெளியே வராது. அப்போ நம்ம சாப்பிட்றதே மென்று சாப்பிடணும். பல் இது கொடுத்துருக்கேன் ஆண்டவன், மெல்றது தானே கொடுத்துருக்குறேன். பல் நல்லா மென்று உணவை வந்து நீங்கள் சாப்பிட்ற போது என்ன பண்ணுறோம்னா, சாப்பாட்டை போட்டு கையில் சுழட்டி அடிச்சு உள்ள சாப்பிட்றோம். ஜேசிபி பைக்கிட்ட மாதிரி அதில் எள்ளி ஓட்டுவேன். இது எப்படி ஜீரணம் ஆகும்? ஒரு ஸ்பூனுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு 10 தடவை குறைஞ்சது மெல்லணும். ஓசை என்ன சொல்கிறார், 30 தடவை மெல்றா, அதே தியானம்ங்கிறார். நல்லா மென்று உணவு வந்து தண்ணியாட்டாயிடணும். உணவை குடிக்கணும், தண்ணீரை சாப்பிடணும். தண்ணியை வந்து மெதுவாக சப்பி சாப்பிடணும். உணவை நீர் மாதிரி பண்ணி குடிக்கணும். அப்போ இது வாயில் ஓட்டு மென்று அது தண்ணி நல்லா மென்று கொடுக்குற உள்ள போகிறது என்னதுன்னா, இங்கே வாயிலே அந்த இதெல்லாம் மாவுசத்தெல்லாம் இதாகிடுது, ஜீரணம் ஆகிடுது. அமிலேஸுங்கிற அந்த என்சைம் இருக்கிறனால ஜீரணம் ஆகிடுது. அவரோட குடலுக்கு வேலை குறையுது. அப்புறம் உள்ள போய் சீக்கிரம் ஜீரணம் ஆயிரும். சீக்கிரம் ஜீரணம் ஆச்சுன்னா குடலுக்கு பொருள் குறைஞ்சி போயிடுது. அப்போ வந்து உங்களுக்கு இந்த புண்ணெல்லாம் அதிகம் வராது, ஜீரணம் நல்லாகும். சர்க்கரை இருந்தால் கூட சர்க்கரை குறையும். அப்புறம் அது மாதிரி இதெல்லாம் காரம்படி இது மாதிரிலாம் தவிர்த்து இது மாதிரி சாப்பிட்டோம்னா உங்களுக்கு ஓரளவு புண்ணு வராமல் தடுத்துக்கலாம், புண்ணு வந்தாலும் குணப்படுத்திக்கலாம். அப்புறம் அதிகமாக நம்ம இது வந்து புண்ணு வராமல் தடுக்கிறதுக்கு வந்து நீர்க்காயெலாம் நிறைய சாப்பிடணும். வெள்ளை பூசணி, சுரக்காய், முள்ளங்கி, வாழைத்தண்டு இது மாதிரி நிறைய சாப்பிடணும். அது மாதிரி நிறைய சாப்பிட்டாலும் தடுத்துக்கலாம். அப்புறம் நல்லா நல்லபடியாக தூங்கணும். இது மனசை வந்து அமைதியாக வச்சுக்கணும், சந்தோஷமாக. இது தியானம், பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணிவிட்டு எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஆடை மேலே பழகி போட்டுட்டு நாம் வந்து அதை இது பண்ணிக்கணும். இது பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இது அல்சர் வந்த பிறகு, குடல் புண்ணு வந்துடுது, வந்த பிறகு நம்ம எப்படி குணப்படுத்துறது அதை பார்க்கணும். வந்த பிறகு எப்படி குணப்படுத்துறதுனா, ஏகப்பட்ட மருந்துகள் இருக்குது. ஆங்கில மருந்துகள் இருக்குது, இன்ஜெக்ஷன் இருக்குது, மருந்து இருக்குது, அமிலத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம். அப்புறம் கவலை இருந்ததுன்னா கவலை குறைக்கிறது தூக்க மாத்திரை கொடுத்துருவாங்க.
ட்ரான்க்ளைசர் அப்படின்ட்டு மனசை இப்படி தூக்க மாத்திரை கொடுத்துருவாங்க. ஓரளவு தூக்க வர மாதிரி பண்ணுவாங்க. இது மாதிரி அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா குணமாகாது. கண்ட்ரோல் வச்சுருக்கு. புண்ணு அப்படியே தான் இருக்கும், கஷ்டம் இல்லாமல் இருக்கும், வாந்தி வராது, வயிறு எரியாது, அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் முழுசாக குணப்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய பாரம்பரிய மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், இப்போ நாம் கொடுக்கக்கூடிய பஞ்சை மருந்துகள், நம்ம கொடுக்கலாம் பஞ்சை மருந்துகள்லாம் நம்ம இது பண்ணுற போது இது பண்ணிக்கலாம். பஞ்சை மருந்துகள்லாம் நம்ம சாப்பிட்ற போது என்ன ஆகும் அப்படின்னா முழுசாக புண்ணை ஆற்றிடலாம், புண்ணை குணப்படுத்திடலாம். இது நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா குடல் புண்ணுக்கு அல்சர் சஞ்சீவி, அமிர்த சஞ்சீவின்னு பசு மாட்டிலும் தரவனுடைய 2 மருந்து கொடுக்குறோம். அப்புறம் இந்த இது இறப்பை புண்ணை சரி பண்ணுறதுக்கு டிடிஎஸ் தைலம், டீடாக்ஸிஃபைங் தைலம் அப்படின்ட்டு ஒரு தைலம் நம்ம தயார் பண்ண ஆயில் கொடுக்குறோம். அதை காலையிலையும் சாயங்காலம் 2 நேரம் சாப்பிட்லாம். அந்த தைலம் என்ன பண்ணுதுன்னா தொண்டையிலேருந்து ஆஸ்மா வரைக்கும் அத்தனை புண்ணை ஆற்றுது. ரொம்ப அற்புதமான மருந்து. நம்ம மூலிகை மருந்து, சித்த மருந்து, எல்லா புண்ணையும் ஆற்றிடுது. எவ்வளோ எரிச்சல் இருந்தாலுமே, எவ்வளோ வலி இருந்தாலுமே 2 நாளில் எரிச்சல் குறைஞ்சிருக்கும், வலி குறைய ஆரம்பிச்சிடும். 10 நாளைக்கு அப்புறம் எந்த வலி இருக்காது, எந்த எரிச்சல் இருக்காது. இதை ஒரு 6 மாதம் சாப்பிட்டோம்னா முழுசாக குணமாயிரும். அதாவது இந்த இறப்பை புண்ணை அல்சரை முழுசாக குணப்படுத்துறது உலகத்தில் எந்த மருந்தும் கிடையாது. இந்த ஒரே மருந்து மட்டும், அது பஞ்சை மருந்து, இது மட்டும் முழுசாக குணப்படுத்திடுது. முழுசாக குணப்படுத்தி திரும்ப நம்ம இது உணவு முறையை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டு நல்லா தூங்கி நல்லா ஆரோக்கியமாக மனசு சந்தோஷம் வச்சுக்கிட்டோம்னா திரும்பி வராது. திரும்ப நான் டீ குடிப்பேன், காய் குடிப்பேன், சாராயம் குடிப்பேன், பீடி சிகரெட் குடிப்போம்னா முதல்ல சொல்ல மறந்துட்டேன். இது ஆல்கஹால் ட்ரிங்க்ஸு, இது சாராயம், இது ஒரு காரணம். அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லக்கூடிய இது துரித உணவுகள், அப்புறம் பிரியாணி, மசாலா உணவுகள், அதெல்லாம் பிரியாணி அதெல்லாம் போட்டு அதெல்லாம் திரும்ப தான் திரும்பி வரும். இதெல்லாம் எப்போவுமே ஒதுக்கிட்டு ஆரோக்கியமாக இருந்து அப்படின்னா ஆயுசுக்கு அந்த அல்சர் வராது, குடல் புண்ணு வராது. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அதாவது இது இறப்பாக நல்லா இருந்தால் தான் நமக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு இதாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இறப்பையில் புண்ணு இருந்ததுன்னா எதையுமே சாப்பிட முடியாது. வாய்க்கு ருசி, அதை ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட கூட சாப்பிட முடியாது. ஒரு ஏதோ விசேஷம், ஒரு பலகாரம் சாப்பிட்றான், அன்றைக்கி ஏதோ ஒரு அசைவம் செய்வனேசம் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாம் சாப்பிடுவானு, இவன் கஞ்சி குடிச்சிட்டே இருக்கணும், நம்ம ஒரு மோரை கரைச்சி குடிச்சிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப பாவமாக இருக்கும். அதனால் இந்த குடல் புண்ணை குணப்படுத்துறதுக்கும், இந்த இறப்பை புண்ணை குணப்படுத்துறதுக்கும், அப்புறம் மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம மருந்துகளை நீங்கள் சாப்பிட்டு எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.